வெல்கம் டு ட்ரெஷர் ட்ரூத் ட்ரீல்ஸ். சிம்பிளாகவும் இருக்கணும், ஈஸியாகவும் இருக்கணும், இன்ஸ்டண்ட்டாகவும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வந்து ஹெல்த்தியான ஒரு ஓட்ஸ் வச்சு இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. இதுக்கு நான் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு ஓட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஓட்ஸ் நான் ஆல்ரெடி வந்து ரோஸ்ட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த ஓட்ஸோடைய பவுடர் தான் நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். ஓட்ஸ் பவுடர் வந்து நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதா ஓட்ஸை கூட நீங்கள் மிக்சியில் வந்து பல்ஸ் கொடுத்து அந்த ஓட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3/4 கப் அளவுக்கு ரவை, அது கூடயே 1 கப் அளவுக்கு தயிர், இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பும் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் தேவைப்பட்ட தயிர் கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதனால் ஒரு தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வர அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இட்லி அப்படி இல்லைனா தோசை மாவு பதத்துக்கு வந்து நீங்கள் வந்து அது செஞ்சு எடுத்துக்கணும். நான் எனக்கு வந்து இட்லி ஊற்றுறதுனால இட்லி மாவு பதத்துக்கு தான் நான் இதை வந்து செஞ்சு எடுத்திருக்கேன். நான் மொத்தமாக வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து கேரட், பீன்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான், அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோடா மாவும் வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ரூட் சால்ட் இன்னும் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போது இட்லி பேட்டரில் வந்து ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து இட்லி ஊற்றுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் போல் ஊற விட்டுருங்க. ரவை வந்து ஊறி நல்லா வரும். இதுக்கப்புறமா இட்லி வந்து ஊற்ற ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக வரும் இட்லி. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ஈஸியாக சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இதை நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் போல் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இட்லி பாத்திரத்தில் எந்த அளவுக்கு வந்து ஸ்டீம் ஆகுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து வச்சு ஸ்டீம் பண்ணிடலாம். நான் ஒரு 12 மினிட்ஸ் போல் ஸ்டீம் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டீம் பண்ணி முடிஞ்சிருச்சு. ரொம்ப சாஃப்டாக ஹெல்தியான ஓட்ஸ் இட்லி வந்து ரெடி. எனக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.